நீங்க எப்பொழாவது ரோட்ல போற ஒரு லாரி டிரைவரை பார்த்து ரொம்ப கோவப்பட்டிருக்கீங்களா? ஹைவேல அவங்க வண்டி ஓட்டுற விதத்தை பார்த்து இவனுக்கு அறிவே இல்லையான்னு நாம திட்டியிருப்போம். கண்டிப்பா. நாமே கூட நெறைய தடவ அந்த மாதிரி எரிஞ்சு விழுந்திருப்போம். ஆமா. இல்லனா நீங்க ஆர்டர் பண்ண பீட்சா வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தப்போ அந்த டெலிவரி பாய் கிட்ட சத்தம் போட்டிருப்பீங்க. பொதுவாவே ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ இல்ல ஒரு டிராஃபிக் பிரச்சனைனாலோ நாம உடனே ஓட்டுநரோட கவனக்குறைவை மட்டும்தான் குறை சொல்லுவோம். கரெக்ட். அவங்க மேல தான் தப்புன்னு ஈஸியா சொல்லிருவோம். ஆனா அந்த கவனக்குறைவுக்கு பின்னாடி வந்து கண்ணுக்கு தெரியாத சில அழுத்தங்கள், அதாவது இன்விசிபிள் பிரஷர்ஸ் செயல்படுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஆமா, ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் கூட. கண்டிப்பா. சையத் அப்துல் ஹக்கீம் எழுதின ஹர் கர் சே ஏக் சைனிக், அதாவது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு சிப்பாய், அந்த புத்தகத்தோட 5வது அத்தியாயத்தை மட்டும் இப்போ ரொம்ப விரிவா பார்க்க போறோம். ம். நீங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டு எதிர்பார்க்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ரோட்ல எப்படிப்பட்ட மரண பயத்தை உருவாக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம உடைத்து பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. இப்போ நாம எல்லோருமே சாலை விதிகளை பற்றி நெறைய பேசுவோம். லைசென்ஸ் கேன்சல் பண்ணணும், ஃபைன் போடணும், இப்படிலாம் சொல்வோம் தானே? ஆமா, அதுதான் முதல் தீர்வா நமக்கு தோணும். ஆனா இந்த 5வது அத்தியாயம் ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணத்தை நமக்கு காட்டுது. வெறும் பழக்கவழக்கங்களை தாண்டி ஒரு மனிதனின் வாழ்வாதாரமும் சிஸ்டம் அவனுக்கு கொடுக்கிற அந்த நேர நெருக்கடியும் அவனை எப்படி ஆபத்தை நோக்கி தள்ளுது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா விவரிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். இது உண்மையிலேயே ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பமா அல்லது ஒரு சிஸ்டம் உருவாக்கும் கட்டாயமா அப்படிங்கறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது நம்ம லாரி ஓட்டுநர்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். புத்தகத்துல என்ன ரொம்பவே யோசிக்க வச்ச ஒரு விஷயம் இருக்கு. என்னது அது? அதாவது டெல்லியிலிருந்து மும்பைக்கு ஒரு சரக்கை கொண்டு செல்ல 72 மணி நேரம் அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படுது. தாமதமானால் சம்பளத்துல பிடித்தம் செய்யப்படும்னு ஒரு பயம். ஆமா, பெனால்டி போடுவாங்க. இதுக்காக அந்த லாரி டிரைவர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து வண்டி ஓட்டுறாரு, தூக்கத்தை தவிர்க்கிறாரு. இது இண்டஸ்ட்ரியில சாதாரண நடக்கிற விஷயம் தானே? சாதாரணமா நடக்கலாம். ஆனா இதுல இருக்கிற பெரிய ஆபத்து என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 72 மணி நேர கணக்கீடு இருக்குல்ல, அது சப்ளை செயின் சாஃப்ட்வேர்ல உருவாகிற வெறும் ஒரு நம்பர். அது எப்படி கணக்கிடப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா தூரத்தை வச்சு கணக்கு பண்ணுவாங்களா? எக்ஸாக்ட்லி. 2 நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம், அப்புறம் லாரியின் சராசரி வேகம், இத மட்டும்தான் அந்த அல்காரிதம் பாக்கும். ஆனா அந்த வண்டியை ஓட்டுறது ஒரு மனிதன். அவனோட உடலை அது கணக்கில் கொள்வதே இல்ல. ஓ, மிஷின் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஆமா, குறிப்பாக அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை மனித உடல் இயற்கையாகவே தனது சிர்காடியன் ரிதமின் கீழ்ப்பகுதிக்கு செல்லும். சிர்காடியன் ரிதம்னா நம்ம பாடி கிளாக் தானே? கரெக்ட், அதேதான். அதாவது உடல் தன்னை தானே ரீபூட் செய்ய துடிக்கும் நேரம் அது. அந்த நேரத்தில்தான் மைக்ரோ ஸ்லீப் என்று சொல்லக்கூடிய குறுந்தூக்கம் ஏற்படும். ஒரு நிமிஷம், அந்த மைக்ரோ ஸ்லீப் அப்படிங்கிறது எத்தனை நிமிஷம் இருக்கும்? ஒரு 5 நிமிஷமா? நிமிஷம் கிடையாது, வெறும் 2 அல்லது 3 வினாடிகள் மட்டுமே கண்கள் மூடித் திறக்கும். மூளை சில நொடிகள் மொத்தமாக ஆஃப் ஆகிவிடும். ஓ மை காட், வெறும் 2-3 செகண்ட் தானா? ஆமா, ஆனால் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு லாரி ஒரு வினாடிக்கு சுமார் 16 மீட்டர் தூரத்தை கடக்கும். அப்படியானால் அந்த 3 வினாடிகளில் சுமார் 50 மீட்டர் தூரத்தை ஓட்டுநரின் கட்டுப்பாடே இல்லாமல் அந்த பல டன் எடை கொண்ட லாரி கடந்துவிடும். 50 மீட்டரா? இது ரொம்பவே திகிலா இருக்கே. அதுதான் உண்மை. கண்கள் திறந்திருந்தாலும் மூளை எதையும் ப்ராசஸ் செய்யாது. நெடுஞ்சாலைகளில் நடக்கும் பல கோர விபத்துகளுக்கும் இந்த மைக்ரோ ஸ்லீப் தான் அடிப்படை காரணம்னு புத்தகம் தெளிவா சொல்லுது. ஆனா இந்த மைக்ரோ ஸ்லீப் வர்றது டிரைவருக்கு தெரியும் தானே? தூக்கம் வரும்போதே வண்டியை ஓரமா நிறுத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலாமே, இதுல என்ன பிரச்சனை? அங்கேதான் அந்த கண்ணுக்கு தெரியாத அழுத்தம் வேலை செய்கிறது. வண்டியை நிறுத்தினால் நேரம் கடந்துவிடும். தாமதமானால் குடும்பத்துக்கு போக வேண்டிய வருமானம் குறைந்துவிடும். ஓ, அந்த பெனால்டி பயம். ஆமா, அதனால அவர் என்ன முடிவெடுக்கிறாரு தெரியுமா? தன்னிடம் இருக்கும் கிளீனரிடம் ஸ்டீரிங்க கொடுத்து விடுகிறார். அட பாவமே, அந்த கிளீனருக்கு லைசென்ஸ் இருக்குமா? அதுதான் பிரச்சனை. அந்த கிளீனருக்கு முறையான எந்த பயிற்சியும் இருக்காது. சில சமயம் ஓட்டுநர் உரிமம் கூட இருக்காது. ஆனா சிஸ்டம் அந்த பொருளின் வருகையை மட்டுமே கணக்கிடுகிறது. டெலிவரி டைம் மட்டும்தான் முக்கியம். எக்ஸாக்ட்லி. யார் ஓட்டுகிறார்கள், அவர் எவ்வளவு சோர்வாக இருக்கிறார் என்பதை எந்த எக்ஸல் ஷீட்டும் கேட்பதில்லை. இதை யோசிக்கும்போது நாம எல்லாருமே பொருட்களை கொண்டு வர்ற மனுஷனை ஒரு மிஷன் மாதிரி தான் பார்க்கறோம்னு தோணுது.
இது லாரி டிரைவர்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம நகரங்கள்ல சுத்தி திரியிற டெலிவரி ஊழியர்களுக்கும் பொருந்தும் தானே? 100% பொருந்தும். அவங்க நிலைமை இன்னும் மோசம். ஆமா, ஒரு 20 வயது இளைஞன் அவனோட பைக்ல 3 ஆர்டர்களை வச்சுக்கிட்டு மழையில ஜிபிஎஸ் காட்டும் நேரத்தை எதிர்த்து போராடுறான். நான் அதை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு? அந்த சூடு, அந்த குக்கருக்குள்ள இருக்கிற பிரஷர் நேரா அந்த டெலிவரி பண்றவனோட உயிருக்கு உல வைக்கிறது. ரொம்ப ஆழமான உதாரணம் அது. ஒரு வாடிக்கையாளரா நாமும் இந்த சங்கிலில இருக்கோம். எங்க என் ஆர்டர் அப்படின்னு நாம் அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் அந்த இளைஞனை சாலையில இன்னும் வேகமா பறக்க வைக்குது. நிச்சயமா. அந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்தால், அது வேகத்தை மட்டுமே பரிசாக அளிக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு டெலிவரி பாய் 10 நிமிடம் தாமதமாக சென்றால் வாடிக்கையாளர் அவனுக்கு லோ ரேட்டிங் கொடுக்கிறார். ஆமா, நாம ஈஸியா ஒரு ஸ்டார் கொடுத்துருவோம். அந்த ரேட்டிங் குறையும் பொழுது அல்காரிதம் அவனை பிளாட்டினம் அல்லது கோல்டு தரத்திலிருந்து கீழே தள்ளிவிடும். இதன் விளைவு என்ன தெரியுமா? ஆர்டர்ஸ் குறையுமா? கரெக்ட். அடுத்த வாரம் அவனுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துவிடும். அவனது வருமானம் நேரடியாக அடிவாங்கும். அப்போ ஒரு சிக்னல்ல அவன் நிக்கும்போது அவனோட கவனம் ரோட்ல இருக்காது, மொபைல் ஸ்கிரீன்ல ஓடுற அந்த கவுண்டவுன் செகண்ட்ஸ் மேல தான் இருக்கும். துல்லியமான பாயிண்ட். அந்த இளைஞன் சிக்னலை மீறி வண்டியை எடுப்பதோ அல்லது ராங் ரூட்ல வருவதோ அவனது தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. அது அவனது வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு கட்டாயம். அதாவது சிஸ்டம் அவன் அப்படி மாத்துது. ஆமா. அந்த நிறுவனங்கள் கொடுக்கும் 10 நிமிட வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த எளிய தொழிலாளர்களின் பாதுகாப்பு தான் விலையாக கொடுக்கப்படுகிறது. ரைட். இப்ப அல்கோரிதம் கொடுக்கிற பிரஷரை பத்தி பேசணும். ஆனா எந்த ஆப்பும் இல்லாம, எந்த டிஜிட்டல் டிராக்கிங்கும் இல்லாம வெறும் வறுமை மட்டுமே ஒருத்தர் எப்படி ஓட்ட வைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் பத்தி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அங்கதான் ஆட்டோ டிரைவர்ஸ் வராங்க. இந்த புத்தகத்துல ஆட்டோ டிரைவர்களோட நிலைமையை ரொம்ப தத்ரூபமா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் ரோட்ல ஒரு சவாரிய பார்த்ததும் சடார்னு வண்டியை திருப்புவார். நாம நிறைய பார்த்திருக்கோம். பின்னாடி வர்றவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ஆமா, கண்ணாடியை பார்த்து பின்னால் வரும் வாகனங்களை கவனிக்க வேண்டிய அந்த 2 வினாடிகளை அவர் ஒரு லக்ஸூரியஸா, அதாவது வீணான நேரமா நினைக்கிறாரு. ஏன்னா அந்த 2 செகண்ட்ல வேறொரு ஆட்டோ அந்த சவாரியை பிடிச்சிடும். அது மட்டும் இல்ல, அந்த சவாரி தான் அவருடைய அன்றைய உணவு. அந்த ஒரு சவாரியை தவறவிட்டா அன்றைக்கு அவர் வீட்டுக்கு கொண்டு செல்லும் பணத்தில் துண்டு விழும். சோ அந்த பசிதான் அவங்கள முந்துறதுக்கு தூண்டுது. ஆமாம். இங்குதான் பாதுகாப்பிற்கும் பொருளாதார நிலைக்கும் இடையே உள்ள ஒரு பெரிய முரண்பாட்டை நாம் பார்க்கிறோம். ஒருத்தர் வறுமையில் இருக்கும்போது எதிர்கால பாதுகாப்பு என்ற சிந்தனையை விட இன்றைய பிழைப்பு என்ற சிந்தனை தான் மேலோங்கி இருக்கும். இதை படிக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ கேம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வீடியோ கேமா? எப்படின்னு சொல்லுங்க. இது எப்படின்னா, ஒரு கேம்ல 2 பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. ஒரு பிளேயர் கிட்ட அன்லிமிட்டெட் லைஃப் இருக்கு, இன்னொரு பிளேயர் கிட்ட ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு. 2 பேரும் ஒரே கேம்ல மோதுனா அது அன்ஃபேர் இல்லையா? ரொம்ப சரியான ஒப்பீடு. விபத்தின் சமமற்ற தன்மை, அதாவது ஏசிமெட்ரி ஆஃப் அ கிராஷ் பத்தி புத்தகம் பேசுறது இதத்தான். ஒரு சொகுசு காரும் ஆட்டோவும் மோதி கொண்டால் கார் ஓட்டுநரிடம் இன்சூரன்ஸ் இருக்கும். ஆமா, கார் சர்வீஸுக்கு போனா அவரிடம் ஒரு மாற்று வாகனம் இருக்கும். கரெக்ட். அல்லது கேப் புக் செய்து அலுவலகம் சென்று விடுவார். ஆனால் அந்த ஆட்டோ டிரைவரோட நிலைமை, அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு ஏற்படும் ஒரு சிறிய டென்ட் அல்லது ஒரு உடைந்த ஹெட்லைட் அவரது 10 நாள் வருமானத்தை பறித்துவிடும். அந்த வண்டியை சரி செய்யும் வரை அவருக்கு வேறு வருமான வழியே கிடையாது. 10 நாள் வருமானமா? இருப்பவர்கள்தான் சாலையின் அபாயங்களை மிக கடுமையாக எதிர்கொள்கிறார்கள். ஆகையால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவசரமாக வண்டியை திருப்புவது வெறும் டிராஃபிக் விதிமீறல் மட்டுமல்ல, அது அவரோட ஏழ்மையோட பாதிப்பு. கரெக்ட். அது அவரது பொருளாதார நெருக்கடியின் நேரடி வெளிப்பாடு. சரி, இப்போ நான் ரொம்ப உத்தமா எல்லா விதிகளையும் மதித்து செல்றேன், எனக்கு எந்த பிரஷரும் இல்லைன்னு வச்சுப்போம். ஆனா நான் போற ரோடே ஒரு வலையா, அதாவது ஒரு டிராப்பா இருந்தா என்ன பண்றது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனையா? ஆமா, அரசு துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு இல்லாததே பல விபத்துகளுக்கு காரணம்னு இந்த அத்தியாயம் சொல்லும்போது எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இது நாம் அன்றாடம் சந்திக்கும் ஒரு மிக கொடூரமான யதார்த்தம். மேலிடத்தில் பாலிசி அளவில் எல்லாம் மிகச் சரியாகவே திட்டமிடப்படுகிறது, நல்ல தரமான சாலைகளும் போடப்படுகிறது. ஆமா, ரோடு போடும்போது சூப்பரா தான் இருக்கு. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் பல்வேறு துறைகளுக்கிடையே உள்ள இடைவெளிதான் இங்கு உயிர்களை குடிக்கிறது. உதாரணமாக, ஒரு துறை பல கோடிகள் செலவு செய்து ஒரு தார் சாலையை போடும். அடுத்த வாரமே அதை தோண்டிடுவாங்களே. நீங்களே சொல்லிட்டீங்க. சரியாக 10 நாட்களில் குடிநீர் வாரியமோ அல்லது மின்சார வாரியமோ அந்த புதிய சாலையை தோண்டி போடுவார்கள்.
சாலை போட்ட துறைக்கும் குழாய் பதிக்கும் துறைக்கும் எந்த தொடர்பும் இருப்பதில்லை. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! ஒரு அழகான வீட்டை கட்டிட்டு கதவு வைக்க மறந்துட்டா எப்படி இருக்கும்? அப்புறம் கதவுக்காக சுவரை உடைக்கிற மாதிரி தானே இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. ஆமாம், மிகச் சரியான உதாரணம். ஒரு நெடுஞ்சாலையில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் என அரசாங்கம் ஒரு போர்டு வைக்குது. அதை நம்பி நாமும் அந்த வேகத்தில் செல்கிறோம். ஆனால் திடீரென நடுவில் ஒரு பள்ளம் இருந்தாலோ அல்லது வெளியேறும் வழி, அதாவது எக்ஸிட் ரேம்ஸ் இல்லாம கட்டப்பட்ட பாலம் இருந்தாலோ அது அந்த சிஸ்டம் நமக்கு செய்யும் ஒரு துரோகம் இல்லையா? அது வெறும் துரோகம் இல்ல, அது ஒரு அமைப்பு ரீதியான குற்றம். ஏனென்றால் நீங்கள் ஒரு நெடுஞ்சாலையில் செல்லும்போது அந்த வேகம் உங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்று அரசை முழுமையாக நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கையில தான் நாம் ஆக்சிலேட்டரை மிதிக்கிறோம். ஆமா, அந்த நம்பிக்கையே நீங்கள் ஸ்டியரிங்கில் வைக்கிறீர்கள். ஆனால் விளக்குகள் இல்லாத நெடுஞ்சாலைகள், சாலையை விரிவாக்கம் செய்த பின்னும் நடுவிலேயா நிற்கும் மின்கம்பங்கள், சர்வீஸ் ரோடு இல்லாமல் கட்டப்படும் பாலங்கள். இதனால தான் கிராமத்து டிராக்டர்லாம் நடு ரோட்ல குறுக்கிடுது. கரெக்ட். கிராமத்து டிராக்டர்கள் மற்றும் கால்நடைகள் என அனைத்தும் சிஸ்டமின் ஒருங்கிணைப்பு இல்லாததாலே ஏற்படும் பிழைகளே. ஒரு துறை தன் வேலையை முடித்துவிட்டு செல்கிறது, ஆனால் அது இன்னொரு துறையின் வேலையோடு எப்படி இணைகிறது என்பதை யாரும் கவனிப்பதில்லை. அந்த கேப்ல தான் ஆக்சிடென்ட் ஆகுது. ஆமா, இந்த இரண்டு பொறுப்புகளுக்கும் இடைப்பட்ட அந்த சிறு இடைவெளியில தான் ஒரு மனித உயிர் பறிபோகிறது. இப்படி சிஸ்டம் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருந்தா நாம எப்படி வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லிக்க முடியும்? விக்சிட் பாரத் 2047 அப்படிங்கிற இலக்க பற்றி புத்தகம் பேசுது. இது வெறும் அகலமான சாலைகளையோ பெரிய பாலங்களையோ மட்டும் குறிக்கவில்லை என்று ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஆமா, அரசாங்கத்தின் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கு என்பது வெறும் ஜிடிபி வளர்ச்சியையோ உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பையோ மட்டும் குறிக்கவில்லை. அது மனித உயிர்களுக்கு கொடுக்கப்படும் மதிப்பில்தான் அடங்கியிருக்கிறது. ஒரு புதிய எக்ஸ்பிரஸ்வே உங்களின் பயண நேரத்தை 2 மணி நேரம் மிச்சப்படுத்தலாம். ஆனால் அந்த சாலை ஒரு மனிதனின் உயிரை ஆபத்தில் தள்ளினால், சரியான எக்ஸிட் இல்லாமல் இருந்தால், அது முற்றுப்பெறாத உள்கட்டமைப்புதான். உண்மையான வளர்ச்சி என்பது ரோட்டில் செல்லும் ஒரு மனிதன் பாதுகாப்பாக வீடு திரும்புவதில்தான் இருக்கிறது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு இதுல ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்கு. சொல்லுங்க. நாம ஆரம்பத்துல இருந்து சிஸ்டம் தப்பு, அல்காரிதம் தப்பு, ரோடு தப்புன்னு சொல்லிட்டே வரோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓட்டுநர்கள் ஆமா சிஸ்டம் சரியில்லை, அதனாலதான் நான் தப்பு பண்றேன்னு தப்பிச்சுக்க முடியாது. ஓகே. சிஸ்டம் நம்மளை எவ்வளவுதான் அழுத்தினாலும் ஒரு வண்டி வேகமா போய் ஒருத்தரை இடிச்சா அங்கே பௌதீக விதிகளுக்கு, அதாவது பிசிக்ஸ்க்கு நம்ம கஷ்டம் தெரியாது இல்லையா? கிராவிட்டிக்கும் மொமெண்டமுக்கும் நான் ஏழை, எனக்கு நேர நெருக்கடி அப்படின்னு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. நீங்க ஸ்பீடா போனா விபத்து நடக்கும், உயிர் போகும், அவ்வளவுதான். அப்போ தப்பு பண்ற டிரைவருக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? மிகச் சரியான கேள்வி. அமைப்பு ரீதியான தவறுகள் இருக்கிறது என்பதற்காக நம்முடைய தனிமனித பொறுப்பிலிருந்து நாம் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. நீங்கள் சொன்னது போல சாலைக்கு உங்கள் அவசரம் தெரியாது, உங்களின் சோர்வு தெரியாது, நீங்கள் எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீர்கள் என்பதும் தெரியாது. அந்த தார் சாலைக்கும் உங்கள் வண்டியின் டயருக்கும் தெரிந்தது வேகம், எடை மற்றும் பௌதீக விதிகள் மட்டுமே. மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஆமா, மாஸ் இன்டு வெலாசிட்டி என்ன விளைவை ஏற்படுத்துமோ அது நடந்தே தீரும். சிஸ்டம் எவ்வளவோ தவறுகளை செய்யலாம், ஆனா அந்த ஸ்டியரிங் அல்லது ஹேண்டில் பாரை பிடிக்கும் உங்களுடைய கைகளில் இருக்கும் பொறுப்பு மிக அதிகம். 2 பேருமே பொறுப்பு இருக்கணும். கரெக்ட். ஒரு தனிமனிதனின் பொறுப்பும் சிஸ்டமின் பாதுகாப்பும் சேர்ந்தாதான் விபத்துகள் இல்லாத சாலைகள் உருவாகும். அமைப்பு ரீதியான அழுத்தங்களை ஒருபோதும் நம்முடைய கவனக்குறைவுக்கான தற்காப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை புத்தகம் தெளிவாக உணர்த்துகிறது. ரைட். ஆக நாம இப்போ பேசி முடிச்ச இந்த விஷயங்கள் எல்லாமே ரோட்ல நாம பாக்குற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய போராட்டம் இருக்குன்னு நமக்கு காட்டுது. லாரி டிரைவரோட தூக்கமின்மை, அந்த பீட்சா பையனோட அல்காரிதம் பிரஷர், ஆட்டோக்காரரோட வறுமை, அப்புறம் அரசாங்கத்தோட ஒருங்கிணைப்பு இல்லாத சாலைகள்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆமா, ஒரு விபத்துக்கு பின்னாடி எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத வலைகள் பின்னப்பட்டிருக்குன்னு இப்போ தெளிவா புரியுது. இது வெறும் சட்டம், போலீஸ், ஃபைன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை. அதுதான் இந்த அத்தியாயத்தின் சாராம்சம். நாம் எப்பொழுதும் ஒரு பிரச்சனைய மேலோட்டமாக பார்த்து பழகிவிட்டோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடித்தளமாக இருக்கும் காரணிகளை புரிந்து கொள்ளும்போதுதான் அதற்கான உண்மையான தீர்வை நாம் தேட முடியும். சூப்பரா சொன்னீங்க.
சோ அடுத்த முறை நீங்க சாலையில செல்லும் போதோ அல்லது ஒரு பொருளை ஆர்டர் செய்யும் போதோ அவர்களுக்கு பின்னால் இருக்கும் இந்த இன்விசிபிள் வெயிட்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியாத எடைகளை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க. ஆமா, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். கரெக்ட். உங்களோட ஒரு சின்ன பொறுமை, பரவாயில்ல மெதுவா வாப்பா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை சாலையில செல்லும் பல உயிர்களை காக்கலாம். கண்டிப்பா. முடிவாக உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி கொஞ்ச நேரம் நீங்க தனியா யோசிச்சு பாருங்க. இந்த மொபைல் ஆப் அல்காரிதம்கள் எல்லாமே நாம எதை அதிகம் கேட்கிறோமோ அதையே செய்யும்படி உருவாக்கப்பட்டவை. ம். ஒருவேளை நாமெல்லாம் சேர்ந்து 10 நிமிட டெலிவரி எங்களுக்கு வேண்டாம், அது ஒரு உயிரை பணயம் வைக்கும் செயல் என புறக்கணித்து, தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை என்று பாதுகாப்பாக வரும் டெலிவரி பாய்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க தொடங்கினால் என்ன ஆகும்? அல்காரிதம் மாறுமா? அதுதான் கேள்வி. அந்த அல்காரிதம் தனது விதியை மாற்றுமா? வாடிக்கையாளரான உங்களின் ஒரு சின்ன முடிவு இந்த நகரத்தின் ஒட்டுமொத்த சாலை விதிகளையும் ஒரு அப்பாவி இளைஞனின் பாதுகாப்பையும் மாற்றியமைக்க முடியுமா? சற்று யோசித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம். பாதுகாப்பாக இருங்கள்.